Fourth question, let a and b and be sequences of real numbers. Mod a n is less than or equal to mod b n for n is greater than or equal to 1. Mod a n is less than or equal to mod b n. Absolute value of a n is less than or equal to absolute value of b n. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா then option A, summation a n converges whenever summation b n converges. Option B, summation a n converges absolutely whenever summation b n converges absolutely. Option C, summation b n converges whenever summation a n converges. Option D, summation b n converges absolutely whenever summation a n converges absolutely. அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து வேற வேற. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயும் ரெண்டாவது ஆப்ஷன்லயும் கொடுத்துருது. ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருது கன்வர்ஜஸ் மட்டும், செகண்ட் ஆப்ஷன்ல கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி. அடுத்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்து சமேஷன் ஏஎன் எல்லாம் கன்வர்ஜஸா இருந்தது அப்படின்னா சமேஷன் பிஎன் கன்வர்ஜஸா இருக்கும். இங்க அடுத்ததுல அதே மாதிரி ஏஎன் எல்லாம் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லியா இருந்தா சமேஷன் பிஎன் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி. அதேதான் நமக்கு கண்டிஷன் பொறுத்து நமக்கு 4 ஆப்ஷனா கொடுத்தாங்க. இதுல எது கரெக்ட்ன்றதை செக் பண்ணணும். நம்மளுக்கு க்ளூ ஒன்னே தெரியுது. mod an is less than or equal to mod bn ன்னு கொடுத்துறாங்க. mod an னாக்க என்ன அர்த்தம்னா absolute value of an is less than or equal to absolute value of bn. அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் B and D குள்ள தான் ஏதோ ஒரு ஆன்சர் வரணும். சோ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா டிசம்பர் 2013ல கேட்டாங்க CSIR எக்ஸாம்ல. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் ஃபில்டர் பண்ணியாச்சு. B and D குள்ள தான் வரணும். எனக்கு கொடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா absolute value பேஸ் பண்ணி கொடுத்ததனால ஆப்ஷன் B and D குள்ள எது கரெக்ட்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B, summation an converges absolutely whenever summation bn converges absolutelyன்றது தான். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கம்பேரிசன் டெஸ்ட் தெரியும். அப்ப நான் எப்படி வரும்னா mod an is less than or equal to bn அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரைட் சைடுல இருக்க வேல்யூ இப்ப நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த வேல்யூ an இப்படி எழுதிக்கலாம். இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடுன்னு எடுத்துக்கலாம். இப்படி எழுதும்போது இப்ப இந்த கேஸ்ல இது வந்து நம்மளுக்கு கன்வர்ஜ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுவும் நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா கன்வர்ஜா இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு கம்பேரிசன் டெஸ்ட்ல வர ஐடியா. அதே ரிவர்ஸ்ல போடும்போது எப்படி வரும்னா சமேஷன் an டைவர்ஜஸ் அப்படின்னா சமேஷன் bn வந்து டைவர்ஜஸ்னு வரும். இப்ப கம்பேரிசன் டெஸ்ட்ல எல்லாம் கன்வர்ஜஸ் பத்தி மட்டும் பேசிக்கிறதுனால நான் இந்த ஒரே கண்டிஷன் மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப என்ன அர்த்தம்னா லெஃப்ட் சைடுல இருக்க வேல்யூ an is less than or equal to bn இருந்து சமேஷன் an less than or equal to சமேஷன் bn இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடுல இருக்க வேல்யூ கன்வர்ஜென்ட் அப்படின்னாக்க லெஃப்ட் சைடுல இருக்கிறது நமக்கு கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாம். இதுல மெயினா நமக்கு அப்சல்யூட் வேல்யூ கன்வர்ஜென்ட் அப்படின்றதுனால அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்ன்றதை எடுத்துக்கலாம். அப்ப சமேஷன் bn கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி அப்படின்னா whenever சமேஷன் bn converges absolutely அப்படின்னா summation an converges absolutely அப்படின்றத சொல்லிடலாம். சோ இந்த செகண்ட் ஆப்ஷன் நமக்கு summation an converges absolutely whenever அப்படின்னா if என்ன கண்டிஷன் summation bn வந்து converges absolutely இருந்ததுன்னா summation an converges absolutely. இதுதான் நமக்கு கம்பேரிசன் டெஸ்ட் ஐடியா. இதே வந்து கன்வர்ஜென்ட் சொல்லும்போது டைவர்ஜென்ட்னா லெஃப்ட் சைடு நம்ம ஆர்கியூ பண்ணணும். லெஃப்ட் சைடுல இருக்கிறது டைவர்ஜென்ட்னா ரைட் சைடுல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா டைவர்ஜென்ட்னு சொல்லணும். இதுல ஆப்ஷன் எல்லாமே கன்வர்ஜென்ட்ன்றதுனால இந்த ஒரே ஒரு இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். சோ சமேஷன் an is convergent absolutely whenever summation bn is convergent absolutely. அப்ப இந்த இதுல நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணிட்டோம். ஆப்ஷன் B and D குள்ள தான் ஏதாவது வரும்னு சொல்லிட்டோம். ஏன்னா இது ரெண்டும் வரதுக்கு சான்ஸ் இல்ல. ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் நம்ம கண்டிஷனே பாத்தீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ வச்சு கொடுத்ததுனால நமக்கு B and D குள்ள ஒரு கன்க்ளூட் பண்ணணும். அப்ப B and D குள்ள சொல்லும்போது நம்ம கம்பேரிசன் டெஸ்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு bn கன்வர்ஜென்ட்டா இருந்ததுனாதான் an என்னவா இருக்கும் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப whenever bn converges absolutely then summation an converges absolutely ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். சோ ஆப்ஷன் B ன்றது கரெக்ட் ஆன்சர்.